ஃப்ரெஞ்ச் 18th செஞ்சுரியில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் படிக்க எழுத முக்கியமாக தெரியாது. அதனால் நிறைய இமேஜஸை யூஸ் பண்ணி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அவங்க சொல்ல வேண்டிய ஐடியாவை சொன்னாங்க. அதை ல பாபர் பெயிண்டிங்காக கொடுத்தாரு. இதை தான் சிம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. இதை ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் நம்ம. The broken chain were used for fretter ஸ்லேவை கட்டுறதுக்காக செயின்ஸை யூஸ் பண்ணாங்க. இது ஏன் brokenனா அவங்களோட ஃப்ரீடம்மை காட்டுது. பண்டில் ஆஃப் ராட் ஆர் ஃப்ரேசஸ்னால் ஒரு ராடாக இருந்தால் உடைச்சிடலாம், அதுவே பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸாக இருந்தால் உடைக்க முடியாது. இது ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிட்டியை காட்டுது. அதுதான் இந்த செகண்ட் சிம்பிள் இங்கே காட்டுறது. அடுத்தது I within a triangle which radiates like sunlight. அதாவது நாலேஜ் கண்ணு மாதிரி அது கெயின் பண்ண உடனே சன் மாதிரி எல்லாருக்கும் அதை கொடுக்கணும். ஸ்கெப்டர்னா சிம்பிள் ஆஃப் ராயல் பவரை காட்டுது. ஸ்னேக் பைட்டிங் இட்ஸ் டெய்ல் டு ஃபார்ம் அ ரிங். அதாவது ஸ்னேக் தன்னுடைய டெய்லியே கடிக்குது. இது ஒரு ரிங் சிம்பிள். இதுதான் சிங்கிள் ஆஃப் இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டினா எப்பயுமேன்னு அர்த்தம். ரிங் விச் ஹேஸ் நோ எண்ட் ஆர் பிகினிங். இதுக்கு பிகினிங்கும் இல்லை எண்டோ இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெட் ஃபைரிகியன் கேப். அப்படின்னா கேப் ஓன் பை ஸ்லேவ். அவங்க ஃப்ரீடம் ஆனவுன்னு இந்த கேப்பை போட்டுக்கிறாங்க. ப்ளூ ஒயிட் ரெட்டுனா இது ஃப்ரான்ஸ் நேஷ்னல் ஃப்ளாகோட கலர். இதை டினோட் பண்ணுறது. த விங்டு விமென்னா இது லாவை காட்டுது. அப்புறம் த லா டேப்லெட்னா எல்லா லாவும் எல்லாருக்கும் ஈக்குவலுன்னு காட்டுறது தான் இந்த லா ஆஃப் டேப்லெட். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.